ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் குவைத்தில் இருந்து வந்திருக்கும் முக்கியமான தகவல்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் மொத்தம் 10 முக்கியமான அப்டேட்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, குவைத் பொருளாதார மாற்றங்கள், எண்ணெய் மார்க்கெட் அப்டேட், அரசு பட்ஜெட் தகவல்கள், புதிய வேலைவாய்ப்பு விதிகள், பாதுகாப்பு மற்றும் சர்வதேச கூட்டங்கள், டிஜிட்டல் பேங்கிங் மாற்றங்கள், பசுமை ஆற்றல் திட்டங்கள், அப்புறம் கல்வி மாற்றங்கள், ரியல் எஸ்டேட் முதலீடு. வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா கடைசியில் ஒரு அப்டேட் ரொம்பவே முக்கியமானது இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், குவைத் அரசு இன்னைக்கு ஒரு முக்கியமான சிக்னல் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் ரீஃபார்ம்ஸ், அதாவது பொருளாதார மாற்றங்கள். இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, வெளிநாட்டு முதலீடு அதிகரிக்கிறதுக்காகவும் புதிய நிறுவனங்கள் வரணும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கணுன்றதுக்காக அடுத்த சில மாதங்கள்ல குவைத் பொருளாதாரம் இன்னும் வளர்ச்சி அடையும் என்று எதிர்பார்க்கப்படுது. இப்போ உலகமே கவனிக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, எண்ணெய் சந்தை தான். குவைத் ஒரு முக்கியமான ஆயில் ப்ரொடியூசிங் நாடு. இப்போது ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பத்தி ஒரு புதிய பேச்சு நடக்குது. அதோட விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ஆயில் பிரைஸ் சேஞ்ச் ஆகலாம். இதனால உலக பொருளாதாரத்துக்கு தாக்கம் இருக்கும். குவைத் நிதி அமைச்சகம் முக்கியமான தகவல் வெளியிட்டிருக்கு. கவர்மெண்ட் ரெவென்யூ, கவர்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், இந்த ரெண்டுக்கும் பேலன்ஸ் பண்ண முயற்சி நடக்குது. இதன் மூலம் நாட்டின் பொருளாதாரம் ஸ்டேபிள் ஆகும், வளர்ச்சி அதிகரிக்கும். நெக்ஸ்ட் அப்டேட் குவைத்தில் தற்போது பெரிய வளர்ச்சி திட்டங்கள் நடக்குது. முக்கியமாக ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட், டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட், இது எல்லாமே புதிய நகர வளர்ச்சிக்காகவும் போக்குவரத்து மேம்படுத்துறதுக்காகவும் வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறதுக்காகவும் தான். அடுத்த முக்கியமான அப்டேட் குவைத் வேலை சந்தையில் புதிய விதிகள் வரப்போகுது. இதனால வெளிநாட்டு வேலைக்காரர்களுக்கு சில ப்ராசஸ் ஈஸியாகலாம். உதாரணமா டாக்குமெண்டேஷன், ஒர்க் அப்ரூவல், வேலை மாற்றம், இது எல்லாமே ஈஸி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. குவைத் பாதுகாப்பு விஷயத்துல முக்கியமான மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல பல நாடுகள் கலந்திருக்காங்க. முக்கியமாக பிராந்திய அனுமதி, பாதுகாப்பு, ஒத்துழைப்பு, அந்த மீட்டிங்ல இதை பத்தி பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் குவைத் பேங்கிங் செக்டார்ல பெரிய மாற்றம் வந்திருக்கு. டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் அதிகரிக்க திட்டமிட்டிருக்காங்க. இதனால ஆன்லைன் பேமெண்ட்ஸ், ஃபின்டெக் கம்பெனிஸ் வளர்ச்சி, பேங்கிங் சர்வீஸ் ரொம்பவே ஈஸியா இருக்கும். சுற்றுச்சூழலை காப்பாத்துறதுக்காக கிரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க திட்டமிட்டிருக்காங்க. இதுல சோலார் எனர்ஜி, ரெனியூவபிள் எனர்ஜி, இது எல்லாத்துக்கும் பிளான் பண்ணிருக்காங்க. ஃபியூச்சர்ல ரொம்பவே முக்கியம். கல்வித்துறையில புதிய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இதோட நோக்கம் பாத்தீங்கன்னா, இளைஞர்களுக்கு மாடர்ன் ஸ்கில்ஸ் கற்பிக்கிறதுக்காக தான். உதாரணமா டெக்னாலஜி ஸ்கில்ஸ், டிஜிட்டல் எஜுகேஷன், ஜாப் ஓரியன்டட் ட்ரைனிங், அதுக்காக தான் புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் குவைத் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்ல இன்வெஸ்டர் இன்ட்ரெஸ்ட் அதிகரிச்சிருக்கு. இதன் காரணம் பாத்தீங்கன்னா, டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் growth, இதனால ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.